சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். இது அதிசயம் தானே, இது உண்மை தானே, இது அதிசயம் தானே, இது உண்மை தானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக் கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக் கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா, சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். இரண்டு சொற்கத்தை காணிக்க சௌர் வில்லியம் அவர்கள் ஜெபத்தில் நம்மை நடத்துவார்கள். துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதலின் இந்த நாளை ஆண்டவரே ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு பாராட்டின இந்த ஸ்லாக்கியத்துக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில நீர் உயிர்த்தெழுந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். நீர் உயிர்த்தெழுந்தது நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் பெற்ற ஆசீர்வாதங்கள் அநேகம் ஆண்டவரே. அதிலிருந்து ஒரு சிலவற்றை ஆண்டவரே இந்த நாளிலும் காணிக்கையாக சமூகத்தில் நாங்கள் படைத்திருக்கிறோம். தேவரீர், நீர் எங்களுக்கு இதை ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் கூட காணிக்கை கொடுக்க முடியவில்லையே என்று சொல்லி ஆண்டவரே வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களும் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையின் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உயிர்த்த தேவன் ஆண்டவரே, இந்த நாளிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே தேவன் உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையின் பகுதிகளையும் தேவன் உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமூகத்துல தாழ்த்துகிறோம் தேவரே. இந்த காணிக்கையானது ஆண்டவரே எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் நாம மகிமைப்பட தேவன் கிருபை செய்வீராக. சமூகத்துல தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆராதிப்பது ஜீவனுள்ள தேவனை, மரித்த தேவனை அல்ல, உயிர்த்தெழுந்த கர்த்தரை ஆராதிக்கிறோம். உயிர்த்தெழுந்த தேவன் மட்டுமல்ல, நம்மோடு ஜீவிக்கும் தேவனா இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய நாமத்திலே அனைக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்தை சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். சில அறிவிப்புகள். நாளை திங்கள் மாலை ஆராதனை நடைபெறாது. இன்று ஈஸ்டராக இருப்பதனாலே நாளை திங்கள் மாலை இந்த வாரம் மட்டும் நடைபெறாது. அடுத்த வார திங்கள் மாலை ஆராதனை 100 கிராம ஊழிய ஸ்தாபகர் PT கிறிஸ்டபர் அவர்கள் தேவ செய்தியை நமத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். வரும் வெள்ளி காலை ஆராதனை முடிந்ததும் சகோதர சகோதரி கூட்டம் நடைபெறும். வருகிற வெள்ளி யூத் சர்ச் முதலாக ஆரம்பிக்கிறது. Are you happy children? ஒரு முதல் சந்தோஷ காணமே. இதான் முதன்மையாக நம்ம யூத் சர்ச் ஆரம்பிக்கிறது. டீன் சபையில் இருக்கும் டீன்கள் 13 முதல் 19 வயது உள்ள பிள்ளைகள் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். வருங்காலத்தில் இவர்கள் அநேக ஊழியக்காரர்கள் எழும்ப போறார்கள். கரங்களை உயர்த்தி நன்றி என்று சொல்லுவோமா? நீங்க இன்னைக்கு சிரிச்சாலும் கண்டிப்பா உங்களை ஆக்கத்தான் செய்வார். கர்த்தர் நல்லவர். அன்று சிறுபிள்ளைக்காக ஜூனியர் கிளாஸ் நடைபெறாது. சில்ட்ரன்ஸ் மிஷனரி ஃபேர்
27ஆம் தேதி வெள்ளி காலை ஆராதனை முடிந்ததும் நடைபெற உள்ளது. பெற்றோர்கள் ஸ்கிரிப்சர் கிளாஸ் டீச்சருடன் தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்று அனைவருக்கும் காலை டிஃபன் உங்கள் கரங்களில் எடுத்துச் செல்லும்படி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. கிட்ஸ் மேலும் உண்டு. சகோதரர்கள் பின்பக்கம் சென்று நீங்கள் வாங்கிக்கலாம். சகோதரர்கள் சைட் கேட்டும் மற்றும் சிறு பிள்ளைகள் முன்று சீடி வைக்கும் இடத்திலும் நீங்கள் வாங்கிச் செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாம் ஜெபிப்போம். ஜுலத்தாப்பனின் இந்த அருமையான தாசிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியின் இந்த உயிர்த்தெழுந்தத்தின் நாள் காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம்ப்பா. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கத்தக்கதாக, சோத்திரிக்கத்தக்கதாக ஜீவத்தில் பாராட்ட இன்னொரு கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்தும் தாப்பனே. எப்பொழுது வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். செய்தி கொடுக்குமானி திறத்துக்கு மறைத்துக் கொண்டு ஏற்ற வார்த்தை கொடுத்து அளித்துமாய் எல்லா வழக்கத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. பால்சாமியர்கள் தேவாத்தியை பந்துள்ளார். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை உயர்த்தி 3 முறை இயேசு ஜீவிக்கிறார்னு சொல்வோம். ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு என்றென்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இன்னொரு விசுவாசம் நமக்கு. எங்க ஜீவிக்கிறார்? அவரு எனக்குள்ளே ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு எனக்குள்ளா ஜீவிக்கிறார் என்றான ஒரு விசுவாசத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை பயணத்தை கடக்கும் போது கர்த்தர் நம்மையும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரது உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மையும் அது உயிர்ப்பிக்கும் என்றான் விசுவாசம் ஒவ்வொருவருக்கும் அது இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவத்தினுடைய ஒரு ஃபவுண்டேஷனல் டாக்டரினே உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்தவம் இல்லை. அது உண்மைதானது. ஹல்லேலூயா. அது உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்ததுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதுதான் நம்ம கிறிஸ்தவத்தினுடைய ஃபவுண்டேஷனல் டாக்டர். அதான் ஒரு மூல அல்லது ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு என்ன அது தமிழ் எப்படி சொல்லணும்னு தெரியல எனக்கு. அடித்தளமான ஒரு போதனை அல்லது உபதேசம் அல்லது காரியம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை இந்த வெலிங்டன் இருந்தான ஒரு கர்த்தருடைய மனுஷன் இவ்விதமாய் சொன்னதை நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒரு சின்ன இதுதான். The resurrection of Christ is the constitution, bill of declaration and bill of right and bill of independence என்று சொல்லி அவர் சொன்னார். Hallelujah. Hallelujah. The resurrection of Christ is the constitution, bill of right and declaration of independence of the Christian faith. கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கையுடைய அது எல்லாம் அடிப்படையான சத்தியம், அது சட்டம். Hallelujah. Hallelujah. எல்லாருக்கும் சந்தோஷமே இல்லாத மாதிரி தெரியுங்க. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தாரா? ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்மையா உயிர்த்தெழுந்திருக்காரா? ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவருடைய அந்த சத்தியம் தான் நம்முடைய வாழ்க்கையில அது நம்ம சட்டம். ஹல்லேலூயா. அவை கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அதை நம்பாவிட்டால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்காரு. நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல இந்த நாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் இன்றைக்கு இம்மட்டுமா இருந்தாலும் எல்லாருடைய பிரசங்கமும் அது பொய். முதல்ல ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் பேச போற செய்தியும் அது பொய். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கிறிஸ்து வரப்போகிறார் என்று எதிர்பார்த்திருக்கிற அந்த நம்பிக்கையும் அது வீண். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்து நிச்சயமாய் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அது உண்மை. ஹல்லேலூயா. நாம் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் மீண்டுமாய் வரப்போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Matthew chapter 28 verse 6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே எத்தனையோ மத தலைவர்கள் பிறந்தார்கள். புத்தர் பிறந்தார், பிரம்மா பிறந்தார் சொல்லுகிறார்கள். இன்னும் அநேக தலைவர்கள் வந்தார்கள். ஆனால் அவர்களெல்லாம் மரித்தார்கள், அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அதோடு அவருடைய சரித்திரம் முடிவிட்டது. ஆனால் கிறிஸ்தவம் ஒன்றுதான் ஸ்தாபித்த அந்த ஆண்டவர் என்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார்.